என்ன சமையலோ என்ன சமையலோ? எல்லாம் பத்திய சமையல் தான் சார். ஆமா, மணி எங்க? ஏன் 2 நாளா வாக்கிங் வரல? அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு சார். ஏன் என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? இல்ல இது அப்பப்போ நடக்கிறது தான் சார். உடம்ப சரியா பாத்துக்கவே மாட்டேங்கிறாரு. சாப்பாட்டுல கொஞ்சம் கூட கவனமும் கிடையாது. மருந்து மாத்திரை முழுங்கவே மறந்துடுறாரு. இன்னைக்கு காலையில கூட பாத்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு இந்த அமரல் மாத்திரைல அது போட்டுக்கவே மறந்துட்டாரு சார். நீங்க தான் அவருக்கு அட்வைஸ் பண்ணணும். நார்மல் அட்வைஸ் இஸ் நாட் கோயிங் டு வொர்க். இவனை வேற விதமா டீல் பண்ணியானும். சரவணா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கு ஹெல்ப் வேணும். கண்டிப்பா சார். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இத குட் காப் பேட் காப்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல திருடம் போலீஸ் அந்த மாதிரியா? அது வேற. இது சைக்காலஜி. உடம்ப பத்திரமா பாத்துக்கோடா, சந்தோஷமா இருடா அப்படின்னா கேட்க மாட்டேன்றான். நீ இப்படியே இரு, உன்னால இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல உன்னால எதுவும் முடியாது அப்படின்னு சொன்னா, ஓ அப்படி வரீங்களா? அவருக்கு ஒரு ஷார்ட் ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொன்னீங்க. அதான் நான் ஸ்டார்ட் பண்றேன், நீ அப்பப்போ நீக்கி விடு. கரெக்ட். இவருக்கு இந்த மாதிரி அட்வைஸ் தான் கரெக்ட். வாடா ஸ்ரீதர், இப்படா வந்த? ஏதோ அட்வைஸ் பேசிட்டு இருக்கிய. யாருக்கு அட்வைஸ்டா? உனக்கு தான்டா. மணி, நீ கரெக்டா டயத்துக்கு மாத்திரை பண்றா சாப்பிடுறியா இல்லையா? நீ கதை அமரை போட்டுக்கலையாமே. இரு, நான் எடுத்துறேன். அந்த டப்பால சாணி கலந்து ஒரு மாத்திரை இருக்கு. என்னடா அது? மாத்திரையெல்லாம் இப்படி குப்பை ஆட்டம் போட்டு வச்சிருக்க. அது கரெக்டா அந்த இடத்துல லேபிள் ஒட்டி வச்சுக்க வேண்டாமா? ஆமா, ஏன் 2 நாளா வாக்கிங் வரல? அத நான் சொல்றேன் சார். வாக்கிங் சார் அவருக்கு முக்கியம். நைட்டு ஃபுல்லா பழச நினைச்சு கஷ்டப்படுறதான் சார் முக்கியம். இல்லடா, வயசான காலத்துல அப்பா அம்மா வச்சு பாத்துக்க வேண்டியது பிள்ளைங்களோட கடமை தானே. இப்படி தள்ளாடாத வயசுல தனியா உட்காந்து வியாதியெல்லாம் பிடிச்சு போய் கஷ்டப்படுறாங்க. இதை விட ஒரு மோசமான நிலைமை இருக்காடா. ஆமா சார், உங்க பசங்க அவங்களுக்கு நல்ல வேலை தேடி அவங்க குழந்தைங்களுக்கு நல்ல கல்விக்காக உஷாவுக்கும் பாரிஸுக்கு எப்படி போலாம்? அந்த வசதி எல்லாம் விட்டுட்டு ஐயா கூட இருந்து கஷ்டப்படுறதான கரெக்ட். யூஎஸ்ஏ கூட ஒழுங்கா சொல்ல தெரியாம உஷான்னு சொல்லிட்டு இவாலாம் அட்வைஸ் பண்ண வச்சான். டேய் மணி, யோசிச்சு பாரு. உன் குடும்பம், உன் வாழ்க்கை, உனக்கு வேண்டிய வசதிகள் இதெல்லாம் தேடிதானே நீ அப்போ மாயவரத்துல மெட்ராஸ் வந்த. ஆனா இன்னைக்கு உன் பசங்க மெட்ராஸ்ல இருந்து மர்சர் ஐலண்ட் போனா கசக்காதா? அதெல்லாம் சரிடா. என்னதான் இருந்தாலும் இந்த வயசான தனியா டேய், எப்ப வயசான காலம்னு சொன்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த செல்ஃப் பிட்டி தான் உன்னை மோசமான நிலைமைக்கு தள்ளுறது. சும்மா செல்ஃப் பிட்டின்னு சொல்லி தட்டி கழிக்காதடா. நீ ஏன் நிலைமையில இருந்து பாரு, அப்பதான் உனக்கு என்னன்னே புரியும். மணி, முதல்ல உன்னோட இந்த சின்ன உலகத்துல இருந்து வெல்லவா. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம கிட்டே இருக்கு. You know what you need more than medicine? Self confidence, மனோதைரியம். அது எப்படி முடியும்? உடம்புலயே வலு இல்லையா, இதுல மனசுல எப்படி வலு இருக்குமா? அந்த கத்திய கொஞ்சம் கொடுங்க. அந்த பயம் இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணணுங்கிற? 30 வயசுல எவ்வளவு துடிப்போட இருக்கியோ அதே மாதிரி இருக்க பழகிக்கோ. தாவை பார்த்து பயப்பட மாட்டேன். 30 வயசு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்ப பண்ணிக்கவா? பண்ணிக்கலாமே. 30 வயசுல உனக்கு கல்யாணம் எவ்வளவு அவசியமா இருந்ததோ இப்பவும் அதே அளவு அவசியம். ஆனா வேற காரணங்களுக்காக. இப்போ கல்யாணம் பண்ணா உனக்கு மன அமைதியோ உற்சாகமோ வரும்னா தாராளமா பண்ணிக்கோ. மணி, அது மட்டும் இல்லடா, லைஃப்ல ஒரு பர்பஸே இல்லாம பிளாங்கா வச்சுக்காத. ஏதோ வேலை செய்ய. சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயாவுக்கு 3 நேரம் வேலையே. கவலைப்படுறதாங்க. நீங்க பேசுங்க சார், நீங்க பேசுங்க. இங்க ஒருத்தருக்கு முழு நேர வேலையே போக போகுது. ஸ்ரீதர், ரிட்டையர் ஆகி ரொம்ப நாள் ஆகுதுடா. டேய், வேலையில இருந்தானே ரிட்டையர், வாழ்க்கையில இருந்தேவா ரிட்டையர் ஆயிட்டா? ஆமா, நீ ரொம்ப வருஷம் முன்னாடி பிடபிள்யூசில வேலை பார்த்தல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீ ஏன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் சார். ஐயா என்னால முடியாதுங்க. சொல்றதெல்லாம் பார்த்தா பண்ணலாம்னு தோணுது. ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு எப்படிடா? மணி, யோசிக்காதடா.
இமீடியட்டா ஆன்லைன்ல ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் ரிசர்ச் பண்ணு. அப்புறம் இந்த Facebook, X, இன்ஸ்டா அந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் டிப்ஸா ஷேர் பண்ணு. இன்ஃபேக்ட் நீ அதெல்லாம் பண்ணாதான் இவங்களுக்கு எல்லாமே வேலை இருக்கும். அப்படி நீ பண்ணும்போது உனக்கு கிடைக்கிற ஃபாலோவர்ஸ் தான் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டிங்க்கு உன்னோட முதல் கிளையண்ட். அப்புறம் பாரு உன்னோட லைஃப் எப்படி மாற போகுதுன்னு. சார், நான் மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாம உங்க நேரத்தை நீங்க தான் வீணடிக்கிறீங்க. நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவீங்க. அவர் உடனே வந்துட்டு மயக்கமா கலக்கமா கனவிலே குழப்பமான உள்ள சோகத்துல இருப்பாரு சார். என்னடா தெரியும் பத்தி உனக்கு? என்னடா தெரியும்? ஏபிசியே ஒழுங்கா சொல்ல வராது. பிடபிள்யூசில என்ன பண்ணிட்டு இருந்த உனக்கு என்னடா தெரியும்? அங்க பல ஹை ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோ எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தடா. செஞ்சு காட்டுறேன்டா நாளைக்கு. ஏன் இன்னைக்கு இப்பவே ஸ்டார்ட் பண்றேன். முடியாதுன்னு நினைச்சியா? ஸ்டார்ட் தி ஸ்பிரிட் பண்ணி பாத்தியா? ஒரு பர்பஸ் வந்த உடனே எவ்வளவு உற்சாகமா எழுந்து எவ்வளவு வேகமா நடக்கிற பத்தியா? இதோ ஸ்டார்ட் பண்றேன்டா. என்ன இது? ஆயிரங்கார் மண்டபத்தை தாங்கி பிடிக்கிற தூண் மாதிரி இது ஒண்ணு எப்ப பார்த்தாலும். இனிமே இது உனக்கு தேவையில்லை. அது ஏய் சரவணா, தமிழ் டிராமால பழசையே நினைச்சுக்கிட்டு ஓரமா உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே ஒரு கேரக்டர் இருக்குங்க. அந்த மாதிரி கேரக்டர் நினைச்சியா? மானிடா.